SUD லைஃப் சென்ச்சுரி கோல்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரூலி கோல்டன் செக்யூரிட்டி இந்த பாலிசியால் டெலிவர் பண்ண முடியுமா, இல்லை இதுவும் ஒரு சேஃப் பட் ஸ்லோ க்ரோயிங் சேவிங்ஸ் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic-investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. 2 பிளான் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். லைக் கோல்ட் ஷோர் அண்ட் எடோ ஷோர்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீடமும் இருக்குது. உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பாலிசி டேர்ம் டிசைட் பண்ணுறதுல. இதில் உங்களுக்கு கேரண்டீடாக மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும், இன்க்ளூடிங் அக்ரூட் கேரண்டீட் அடிஷன்ஸ். இது மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு பேயபிள். டெத் பெனிஃபிட்மே 3 பார்ட்ஸாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க இன் எடோ ஷோர் வேரியன்ட். லைக் சம் அஷூர்ட் ஆன் டெத், மந்த்லி இன்கம் பெனிஃபிட் அண்ட் லம்சம் பெனிஃபிட். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலிசியோட 70% ஆஃப் த சரண்டர் வேல்யூ வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அண்ட் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேஸ் பாலிசிக்கு ரைடர்ஸ் ஆட் பண்ணலாம். ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. எடோ ஷோர் பிளான் வேரியண்ட்டில் பாலிசி பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் டெத்க்கு அப்புறமே கண்டினியூ ஆகும். ஸோ கோல் ப்ரொடெக்ஷனை என்ஷோர் பண்ணுறதுக்காக. ஆனால் இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு இதோட சம் அஷூர்ட் சஃபிஷியண்டாக இல்லை, ரிலேட்டிவ்லி லோவாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணால் கூட இதோட ரிட்டர்ன்ஸ் அன்காம்படிட்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸை மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதை பற்றின பேசிக் ஐடியா இருக்கிறதால நெக்ஸ்ட் நம்ம IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். பட் இதை பற்றி இன்னும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10.50 lakh. ஒரு ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆஃப் 10 years, பாலிசி டேர்ம் ஆஃப் 20 years. ஸோ ஆனுவலாக அவருக்கு ப்ரீமியம் 1 lakh வருது. இதில் அவர் கோல்ட் ஷோர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மெச்சூரிட்டியில் 20 years கழிச்சு அவருக்கு 20 lakhs கிடைக்கும். IRR இந்த கேஷ் ஃப்ளோக்கு 4.52% வருது. ஸோ பேசிக்லி இது என்ன தான் கேரண்டீட் பே அவுட்ஸ் கொடுத்தாலுமே இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்க இட்ஸ் அன்னேபிள் டு. ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட இதை விட கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுலேயும் ஆடட் பெனிஃபிட் ஆஃப் லிக்விடிட்டியும் இருக்கும். இந்த IRR அனாலிசிஸில் கிளியராக என்ன தெரியுதுன்னா ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு லாங் டேர்ம்க்கு இந்த பாலிசி ஒரு எஃபெக்டிவ் ஆப்ஷனாக இல்லை. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன், ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ SUD பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அதே சேம் ப்ரீமியமாக நம்ம ஒரு கம்பைன் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இங்கே செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அதே சம் அஷூர்ட் ஆஃப் 10.50 lakhs எடுத்தோன்னா ஆனுவல் ப்ரீமியம் ஜஸ்ட் 9,300 தான் வருது. இன் கம்பேரிசன் SUD பாலிசியில் 1 lakh ப்ரீமியம் ஆனுவல் அவங்க ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு 90,700 rupees வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சேனல் பண்ணலாம். லைக் PPF ஆர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து டிபெண்டிங்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்காக நம்ம 2 ஸ்ட்ராட்டஜியுமே காட்டியிருக்கோம். ஸோ பியூர் டேர்ம் ப்ளஸ் PPF காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PPFக்கு ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 500 rupees for 15 years நம்ம பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். பட் இங்கே ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மே 10 years இருக்கிறதுனால நம்ம 10th year கான்ட்ரிபியூஷன்லேருந்து மினிமம் டெபாசிட் ஒரு 500 நெக்ஸ்ட் 5 yearsக்கு பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ மெச்சூரிட்டியில் PPF 26.76 lakhs வருது. அப்போ IRR 6.45%. இதே பியூர் டேர்ம் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ELSSல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் சேவ் பண்ணது இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆனுவலி மெச்சூரிட்டி வேல்யூவே உங்களுக்கு 55.36 lakhs வரும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணால் கூட போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ மட்டுமே 49.73 lakhs வருது. IRR 10.671% வருது. ஸோ இதோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கணும் சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பேரிசனில் கிளியர்லி என்ன ஹைலைட் பண்ணப்படுதுன்னா பியூர் டேர்ம் பிளானில் அதுவும் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நம்ம கம்பைன் பண்ணும்போது அடிக்வேட் லைஃப் கவர் மட்டும் இல்லை நம்மளுக்கு சுப்பீரியர் வெல்த் அக்யூமுலேஷனுக்குமே ஹெல்ப் ஆகுது அப்படின்னு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SUD லைஃப் சென்ச்சுரி கோல்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பிளான் 2 கீ ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணுறாங்க.
லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன் சேவிங்ஸ். இந்த கேரண்டி இருந்துமே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தேவையான கம்பெல்லிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்ல முடியாது. அதுவும் எஸ்பெஷலி உங்களோட ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிசி டம் முடிகிற வரைக்கும் இட் வில் ரிமைன் லாக். இந்த பிளான் 2 ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று கோல்ட் ஷோர் ஸ்டாண்டர்ட் என்டோமெண்ட் பிளான், இன்னொன்று எடு ஷோர். இது வந்து ஒரு இன்க்ளூடிங் அடிஷ்னல் ப்ரீமியம் வேவர் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ்லையும் இது இன்க்ளூட் ஆகுது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் கோல்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிளான் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால இட் லீட்ஸ் டு ஷார்ட் ஃபால். ஏன்னா லாங் டேர்ம் கோல்ஸில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதை கன்சிடர் பண்ணுவது இது வைசர். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளோட டிசைர்ட் அவுட்கமும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், விச் இஸ் ஜென்ரலி அ பெட்டர் சாய்ஸ். ஏன்னா இதில் உங்களுக்கு ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கிடைக்கும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுற ப்ரீமியமை நீங்கள் ஜஸ்ட் ஒரு க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் வெல்த்தை இன்னும் எஃபெக்டிவ்லி லாங் டேர்மில் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.